எனது பேங்க் எக்ஸாமா தமிழ்ல எழுதலாமா? என்ன சார் சொல்றீங்க, புதுசா இருக்கு? ஆமாங்க, எஸ்பி எக்ஸாம் கிளர்க் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கக்கூடிய ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கிளர்க் எக்ஸாம் எழுதலாம். ஓகேவா? இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா எனி டிகிரி. ஓகேவா? எத்தனை பேர் வந்து பிலிம்ஸ் இந்த மெயின்ஸ் தூக்க போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3800 பேர் எடுக்க போறாங்க. ஓகேவா? பல்க் எடுக்க போறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் ஓவராலா 5000 வேகன்சி. தமிழ்நாட்டுல மட்டும் நமக்கு 3800 வேகன்சி. ஓகேவா? நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸ்ல 350 பேரை சூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட நம்ம 4000 பேர்ல ஒரு ஆளா தான். ஓகே, ஓகேவா? 4000 பேர்ல ஒரு ஆளா தான் நமக்கு வேலை ஈஸி. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா நமக்கு 20ல இருந்து 28. ஓகேவா? ஏஜ் லிமிட் என்னது? 20ல இருந்து 28 இருக்கணும். ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 3. ஓபிசி வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதர் கேஸ்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 26ஆம் தேதி. இதுல என்ன மெயின் ஹைலைட்னா எக்ஸாம தமிழ் எழுத முடியும். ஓகேவா? இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் எழுத முடியும். ஓகேவா? 3800 வேகன்சிங்க. 3800 பேர்ல ஒரு ஆளா வந்தா போதாதா? ஈஸியா வந்துடலாம். ஓகேவா? எக்ஸாம் டேட், பிலிம்ஸ்க்கான எக்ஸாம் டேட் அப்படின்னா செப்டம்பர் தான். பிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கும். ஓகேவா? நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு போயிருவீங்க. பிலிம்ஸ் நம்ம என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங். ஓகேவா? இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 35 கொஸ்டின், ரீசனிங் வந்து 35 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின். எவ்வளவு சார் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 hour தான். ஓகேவா? 60 நிமிஷத்துல இந்த 100 கொஸ்டின் எழுதணும். ஓகேவா? 20 நிமிஷம் 20 நிமிஷம் 20 நிமிஷம். ஓகேவா? நான் சொன்னல மேக்ஸ் ரீசனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லயும் இருக்கும். சார் நான் இப்பதான் சார் டிஎன்பிசி எழுதிட்டு வந்திருக்கேன், ஒரே வெறுப்பா இருக்கு, எனக்கு ஏதாவது எக்ஸாம் தான் சொல்லுங்க அப்படின்னா தரமான எக்ஸாம் தாங்க இது. ஓகேவா? 3800 வேகன்சி. கிட்டத்தட்ட குரூப் 4 ஈக்குவலான ஒரு வேகன்சி தான் இது. ஓகேவா? குரூப் 4 ஈக்குவலான ஒரு வேகன்சி தான் இது. கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். வெறும் மேக்ஸ் ரீசனிங். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாதுங்க. ஓகேவா? நம்மளாலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பை அடிச்சு நொறுக்க முடியும். இறங்கி ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா நம்மளாலையும் தட்டி தூக்க முடியும். ஓகேவா? என்னங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போய் அப்ளை பண்ற வழியை பாருங்க. ஓபி சர்டிஃபிகேட் வாங்கி 1 வாரம் ஆயிடும். ஓகே, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி ஓபி சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு. ஸோ டக்குன்னு ஓபி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ற வழியை பாருங்க. அந்த மாதிரி இந்த வீடியோவை இன்ஸ்டால ரீல்ஸே ஷார்ட்ஸ் தள்ளிட்டு இருப்பாங்களா நண்பர்கள், அந்த நம்பருக்கு இதை அனுப்பிச்சு விட்டு படிடா பரமான்னு சொல்லி இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிடுங்க.